பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த புதிய வருஷத்துல உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாரெல்லாம் நம்ம இயேசப்பாக்காக ஊழியம் செய்றோமோ கர்த்தர் அவர்களை கனப்படுத்துகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாம் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தீங்க என்று கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கனப்படுத்துவார். நம்ம இந்த வாரம் முழுவதும் தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது, ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்யும்போது, ஏசப்பா நமக்கு அநேக விதத்தை கனப்படுத்துறார்ல. இந்த நாள்ல கூட ஏசப்பாக்காக நம்ம ஊழியம் செய்யும்போது, அவருடைய சேவை செய்யும்போது, ஏசப்பா நம்மள எப்படி தெரியுமா கனப்படுத்துறாரு? பார்க்கலாமா? வாசிக்கலாம். சங்கீதம் 35ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். சாம்ஸ் 35:27 வேதம் சொல்லுகிறது, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா, நம்ம சுகமா இருக்கணும்ன்று அவருடைய விருப்பமா இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சரீரத்தில அநேக பலவீனங்கள், ஒரு சுகமே பார்க்க முடியல. ஒரே பலவீனமா இருக்கிறது. ஒரு வியாதியோடு நான் அநேக வருஷமா இருக்கிறேன். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய மாத்திரை எடுத்து சரீரத்தில ஒரு பலவீனமா இருக்கிறது. ஒரு சுகத்தை பார்க்க முடியல. ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த வருஷம் நீங்க ஏசப்பாக்காக ஊழியம் செய்றேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு சுகத்தை தருகிற தேவன். ஆமென். ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, யாரெல்லாம் எனக்கு ஊழியம் செய்றாங்களோ அவங்களுக்கு சுகத்தை தருக விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்க உங்க வாழ்க்கையில அநேக பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? உங்க சரீரத்துல ஒரு சுகம் இல்லாம இருக்கிறதா? இன்னைக்கு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உங்க ஊழியத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நீங்க ஏசப்பாவுடைய ஊழியக்காரா ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பூர்ண சுகம் தருவாரு. அவருடைய சேவை செய்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு சுகம் தருவார். ஏன்னா, அவர் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆமென். நீங்க நீங்க சுகமா இருந்தீங்கன்னா, அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். ஆகையால இந்த நாளில உங்களுக்கு சுகம் வேணும், நான் சுகமா வாழணும், நான் வந்து சந்தோஷமா வாழணும், என் சரீரத்தில பலவீனம் இல்லாம நான் நிம்மதியா இருக்கணும்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகம் தர தேவனா இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த வேளை கூட நீ சொன்ன வார்த்தையின்படி அப்பா, நீங்க தானே சொன்னீங்க ஆண்டவரே, ஆண்டவரப்பா நீங்க ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்ற வார்த்தையின்படி இந்த வேளை யாரெல்லாம் அப்பா ஒப்பு கொடுத்தாங்களோ, அப்பா அப்பா அவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாங்களோ, எல்லோருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் இந்த வேளை சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா அவருடைய ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவரே அப்பா வருகிறதான சுகத்தின் கனத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே தேவன் அப்பா எங்கள் பிள்ளைகள் கிருபை செய்ததுக்காக நன்றி. நீ சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.